இப்போ செயற்கையான திறமை இருக்குல்ல, செயற்கையான திறமை எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், அது ஒண்ண விட்டு போயிடும். இயற்கையான திறமை தான் மனிதர்களோடு எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப எவரெஸ்ட் சிகரம் இருக்குல்ல, இப்ப இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது எவரெஸ்ட் சிகரத்த அடுத்து வரேன். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையான திறமையால் உருவானது. அதனால இந்த செயற்கையான திறமை, இந்த பில்டிங்க கட்டுறது, அப்புறம் விஞ்ஞானம், விண்வெளிக்கு போறது, இதெல்லாம் செயற்கையான திறமை. இந்த திறமை வந்து அ இந்த திறமை நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகமும் நம்ம கூட இருக்கும். இந்த இயந்திர அறிவியல் உலகமும் நம்ம கூட இருக்கும். இந்த திறமை மனிதர்களிடமிருந்து இல்லாம போயிடுச்சுன்னா, இந்த உலகமே செயலிழந்துரும். இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்துரும். ஏன்னா இந்த இந்த உலகத்த நம்ம பாதுகாக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, அடுத்த தலைமுறைக்கு கடத்துறதுக்கு இந்த செயற்கையான திறமை தேவை. இந்த விஞ்ஞானம், அப்புறம் தொழில்நுட்பம், காரு, பைக்கு, விமானம், ராக்கெட்டு, அணு உலை, இந்த மாதிரி செயற்கையான திறமைகள். இதெல்லாம் இயற்கையான திறமையே கிடையாது. இந்த செயற்கையான திறமையை கற்றுக்கொள்வதற்கு தான் பள்ளிக்கூடத்திலேருந்து தினமும் 8 மணி நேரம் படிக்கணும். படித்து ஆசிரியர் ஒருத்தர் தேர்வுகள்லாம் நடத்தி, பாடம் நடத்தி, தேர்வு நடத்தி, உனக்கு அந்த செயற்கையான திறமையை ஏற்படுத்துவதற்கு உனக்கு ஆசை காட்டுறாங்க. நீ நல்லா படித்தா நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்லா ஆடம்பரமாக வாழலாம். ஆடம்பரம் என்கிற ஆசையை ஊட்டி இந்த செயற்கையான திறமையை உனக்குள் வளர்த்தெடுக்கிறார்கள். அதனால் இந்த திறமை இருக்கிற வரைக்கும் இந்த திறமையை வச்சு தான் நம்ம இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கோம். ஒரு செயற்கையான இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கியிருக்கோம். காடுகள் காடுகள்லேருந்து வெளியில் அல்லது நாம் வாழ்கிற இடம் ஏற்கனவே காடாக தான் இருந்து அதை அழித்து இயற்கையான ஒரு ஒரு வாழ்க்கை, ஒரு உலகத்தை, ஒரு காடுகளை அழித்து நம்ம செயற்கையான ஒரு காங்கிரீட் காடுகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இது செயற்கையான திறமையால் உருவானது. செயற்கையான திறமைங்கிறது கஷ்டப்பட்டு நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்சி வைக்கணும். இது விட்டாக்கா ஓடி போயிடும் அப்படிங்கிறது தான். அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துறது ரொம்ப கஷ்டம். அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள் வாயிலாக என்ன பண்ணுறோம், நீங்கள் படிச்சீங்க, நீங்கள் பெரிய ஆளானீங்க, உங்கள் அடுத்த தலைமுறை படிப்பதற்காக பள்ளிக்கூடங்களை கட்டுறீங்க. எல்கேஜி, யூகேஜி அப்படின்னு அப்புறம் அவங்க படித்து வராங்க. அவங்க ஒரு இன்ஜினியராகவோ, டாக்டராகவோ, தொழில்நுட்ப வல்லுநராகவோ, விஞ்ஞானியாவோ, அல்லது ஒரு மெக்கானிக்காவோ, பிளம்பராகவோ வராங்க. எல்லாமே செயற்கையான திறமை தான். மெக்கானிக்காக இருந்தாலும், பிளம்பராக இருந்தாலும் செயற்கையான திறமை தான் வராங்க. அப்புறம் அவங்க வளர்ந்து, அப்புறம் அவங்க பிள்ளைகள் படிப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. அப்போ அடுத்தடுத்த இந்த செயற்கையான திறமை என்பது பள்ளிக்கூடங்கள் வழியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. செயற்கையாக கற்றுக் கொடுக்கப்படுது. இது செயற்கையான கல்விகள். கல்வி என்பது இயற்கையான கல்வின்னு ஒன்று இருக்குது, செயற்கையான கல்வி. ஒரு அப்பா அம்மா, நீங்கள் ஒரு குழந்தைகிட்ட பழகுறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க, அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்க. இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும். இதுதான் இயற்கையான கல்வி. பார்த்தும் கூட கற்றுப்பாங்க. ஒரு அம்மா அப்பா பேசுகிற அந்த மொழியை அந்த குழந்தைகள் பார்த்தே கற்றுக்கிறாங்கல்ல, இது இயற்கையான கல்வி. இயற்கையான கல்வி. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு மொழியை கற்றுக் கொடுக்கறது அது செயற்கையான கல்வி. அதனால் செயற்கையானது என்றைக்கும் நீ என்ன தான் எடுத்து பிடிச்சாலும் அது ஒன்றை விட்டுட்டு ஓடிடும். இயற்கையானதுங்கிறது எப்பவும் ஒட்டிக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ எவரெஸ்ட் சிகரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவரெஸ்ட் சிகரத்தில் ஒருத்தர் ஏறுறார். அவர் அவருடைய பையனுக்கு அந்த திறனை கற்றுக் கொடுக்க முடியுமா? எவரெஸ்ட் அது செயற்கையான திறமை. எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறதுலாம் ஏறணுங்கிற அவசியம் இல்லைங்கிறது அப்புறம் பார்ப்போம். அப்போ அவர் அந்த செயற்கையான திறமையை தனது பிள்ளைகளுக்கு கடத்த முடியாது. பிள்ளைகளுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம், அல்லது என்னால் முடியலான்னு சொல்லலாம். இதுதான் செயற்கையான திறமைங்கிறது. எனக்கு இயற்கையான திறமைங்கிறது அது என்றைக்கும் மனிதரோட இருக்கும். உதாரணத்துக்கு நடந்து போகிறது இருக்குல்ல, இது இயற்கையான திறமை. ஓடுறது இயற்கையான திறமை. அதனால் இது என்றைக்குமே மனிதரிடம் இருக்கும். ஆனால் சைக்கிளில் போகிறது, பைக்கில் போகிறது, இது செயற்கையான திறமை. இப்போ சைக்கிளில் போகிறது இயற்கையான திறமை. என்ன நீங்கள் சொல்கிறீங்க, சைக்கிளில் போகிறது இயற்கையான திறமை அப்படின்னா, போன தலைமுறையில் ஏகப்பட்ட பேர் சைக்கிள் ஓட்டினாங்க. சைக்கிள் ஓட்டுறது பெருமையாக நினச்சாங்க. இன்றைக்கி சைக்கிள் ஓட்டவே தெரியாதவங்க நிறைய பசங்க இருக்காங்க. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கவே இல்லை. இப்போ இருக்கிற இளைய தலைமுறையினர் நிறைய பேருக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது. சைக்கிள் ஓட்ட கற்றுக்கவே இல்லை. சைக்கிள் இல்லவும் இல்லை, ஓட்டுவதற்கான வாய்ப்பும் இல்லை. பார்த்தீங்களா? இதான் செயற்கையான திறமைங்கிறது. ஆஃப்டர் ஆல் சாதாரண இந்த சைக்கிள் ஓட்டுகிற திறமை கூட செயற்கையானது. ஏன்னா சைக்கிள் ஓட்டுகிற திறமைங்கிறது அதுக்கு நீங்கள் சைக்கிளை தயாரிக்கணும், டயர் தயாரிக்கணும். அதில் ஏகப்பட்ட பேரிங் இருக்குது, பால்ஸ் இருக்குது, ஸ்போக்ஸ் கம்பி இருக்குது, ஆன்பர் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, சீட்டு இருக்குது. பல்வேறு தொழிற்சாலைகள் அதெல்லாம் தயாரிக்கப்பட்டு ஒன்றாக இணைக்கப்பட்டு தான் ஒரு சைக்கிள் வருது. சைக்கிள் சாதாரணம் கிடையாது. ஒரு செயற்கையான திறமைங்கிறது என்றைக்கும் கஷ்டமானது. ஏன் அது மனிதரோட ஒட்டாதுன்னா, ஒரு செயற்கையான திறமைகளை உருவாக்குவது ரொம்ப கஷ்டமான நடைமுறை, ரொம்ப கடினமான நடைமுறை. அது ஒரு தற்சார்பு கிடையாது.
சைக்கிள் ஓட்டுறது ஏன் அது செயற்கையானது, அதை ஏன் மக்கள் பின்பற்ற மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கி விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்கள். இதை விட இன்னொன்று பெட்டராக வந்தோடனே விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒரு தற்சார்பு கிடையாது. நீ சைக்கிள் ஓட்டுறதுக்கு உனக்கு நீ இன்னொருத்தரை சார்ந்திருக்கணும். பஞ்சர் ஓட்டணும். பஞ்சர் ஓட்டுறதுக்கு சொல்யூஷன், அது ஒரு கம்பெனி. பஞ்சர் ஓட்டுற அப்போ இதெல்லாம் ஒரு டயர் தயாரிக்கணும். இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு பெரிய தொழிற்சாலை பின்பக்கமாக உழைச்சிக்கிட்டு இருக்குது ஒரு சைக்கிளை தயாரிப்பதற்கு. இப்போ அந்த அந்த தொழிற்சாலைகள் கூட இன்றைக்கி கேள்விக்குறியாயிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் தொழிற்சாலை நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி அந்த சைக்கிள் தொழிற்சாலை என்பது கேள்விக்குறியாயிடுச்சு. அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. எப்போ நமக்கு மார்க்கெட் போகுமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டுருக்காங்க. எப்போ இந்த கம்பெனி இழுத்து மூடுவோமோ அப்படின்னு பயந்து, செயற்கையான திறமைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இன்று அதன் எதிர்காலத்தின் மீது அதுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ எதிர்காலத்தில் பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. எப்போ வேணாலும் நம்ம கம்பெனியை மூடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் செயற்கையான திறமை. இப்போ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறுறீங்க, அந்த ஏறுற திறமையை அவங்க பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அவன் விருப்பப்பட்டாதான் கற்றுப்பான், இல்லை என்னால் முடியலைன்னு சொல்லுவான். இதுதான் செயற்கையான திறமை. கடத்த முடியாது, அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஈஸியாக கடத்த முடியாது. இதுதான் செயற்கையான. நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, விஞ்ஞானம் படிக்கிறீங்க, ஒரு விஞ்ஞானியோட மகனுக்கு அதை கடத்த முடியுமா? ஒரு தந்தை தனது பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற கல்வி இருக்குல்ல, ஒரு தாய் தனது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற கல்வி, இதுதான் இயற்கையானது. அப்படின்னா ஒரு விஞ்ஞானி தனது விஞ்ஞானத்தை தனது பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம், அப்போ கற்றுக்க முடியாது. என்னால் முடியலைன்னு சொல்லும்போதும் அப்போ அந்த விஞ்ஞானி தனது பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது. அதுபோல் ஒரு மருத்துவர் பிளம்பராக இருக்கிற ஒரு தந்தை தந்தையோ தாயோ தனது பிள்ளைகளுக்கு அந்த பிளம்பிங்கை கற்றுக் கொடுக்க முடியுமா? அந்த பிள்ளைகள் எனக்கு பிடிக்கலான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிளம்பர் வேலை எனக்கு பிடிக்கலான்னு அப்போ கற்றுக் கொடுக்க முடியாது. என்னால் முடியலைன்னு சொன்னாலும் நீங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது. அப்போ இயற்கையான கல்விங்கிறது இது இயற்கையான கல்விகள் செயற்கையானது. அதனால் இது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டு ஏன் சேர்க்குறாங்கன்னா, பெற்றோரால் இது கற்றுக் கொடுக்க முடியவில்லை. பெற்றோரால் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி தான் இயற்கையான கல்வி. இது பெற்றோரால் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு திறமை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள திறமைகள் எல்லாம் பெற்றோரால் கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு திறமை. அதனால தான் எங்களால் முடியாது, இந்த திறமைகளை எங்களால் கற்றுக் கொடுக்கக்கூடிய இயற்கையான திறமை கிடையாது. அதனால் பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் போய் கல்லூரியில் போய் சேர்ந்து படித்து அந்த திறமைகளை உருவாக்குறாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த திறமைக்கு போ, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த திறமையை கற்றுக்கோ. செயற்கையான திறமையில் உனக்கு எது பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த திறமை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த திறமை பிடிச்சிருக்கு அப்படின்னு கற்றுக்கிட்டு வர்றாங்க. இப்போ பெற்றோரால் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? பெற்றோரால் கற்றுக் கொடுக்கக்கூடிய தொழில் திறமை எது? விவசாயம்தான். எளிமையான விவசாயம். அது நெல் கோதுமைலாம் கிடையாது. நெல்லெல்லாம் கடினமான விவசாயம். நெல் கோதுமையை பெற்றோரிடம் கற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளால் முடியாது. ஏன்னா விவசாயம் பார்த்த காலத்திலே இந்த விவசாயத்தையே மக்கள் வெறுக்கிறதுக்கு காரணம், விரும்பாமல் இந்த மாதிரி நம்ம வேறு தொழில்களை தேடி ஓடுறதுக்கு காரணமே விவசாயம் கடினமாக இருந்தது. இந்த நெல் கோதுமை எப்போவும் வயல்லே உட்காந்துருக்கணும். அப்புறம் பறவைகள் வராமல் சோளம்லாம் போடுவாங்க. அந்த சோளத்தை கடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பறவைகளை விரட்டணும். போய் அந்த தோட்டத்திலே உட்காந்து டப்பாவை போட்டு தட்டிகிட்டு இருக்கணும். அப்போது இது ரொம்ப கொடுமையான நடைமுறையாக இருக்குது விவசாயத்தில். அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும்? நிரந்தரமாக எதெல்லாம் நம்ம விவசாயம் செய்வதற்கு இடையூறாக இருக்கோ அந்த உயிரினங்களை நாம் வேட்டையாடணும். அப்படிப்பட்ட நடைமுறையெல்லாம் அவசியமாக இருக்குது. அது விவசாயத்தை எல்லா மக்களும் செய்யும்போது சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போது விவசாயம் இன்னும் களை பிடுங்கிறது அப்படின்னு நிறைய கடினமான வேலை. அதனால் அதை வெறுத்துட்டாங்க. அப்போ விவசாயத்தை நீங்கள் எளிதாக மாற்றும் போது தான் அது இயற்கையான திறமையாக மாறும். விவசாயத்தை நீங்கள் கடினமாக செஞ்சீங்கன்னா அது வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்கையான திறமையாக இருக்கும். அதனால் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் மக்கள் பார்க்கும்போது தான் வேறு தொழில் வாய்ப்பு, இனிமேல் விவசாயம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயந்திர அறிவியலாம் வரும்போது நான் பிளம்பராக, எலக்ட்ரிக்கனாக, மெக்கானிக்காக, விஞ்ஞானியாக, டாக்டராக, ஒரு டிரைவராக போயிடுறேன். இந்த விவசாயத்துலேருந்து தப்பிக்கிற ஒரு மனோபாவமும் இன்றைக்கி இருக்கிற தொழில்களுக்கு உள்ள ஆர்வத்துக்கு காரணம். கடைசியில் பார்த்தா விவசாயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் விவசாயம் கடினமாக இருந்தது. விவசாயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இன்ஜினியரிங், டாக்டரு, அப்புறம் பிளம்பரு, எலக்ட்ரிஷியன் இந்த மாதிரி தொழில்களுக்கு மக்கள் பாய்ஞ்சாங்க, படையெடுத்தாங்க. விவசாய தொழிலேருந்து தப்பிச்சிடலாம். கடைசியில் பார்த்தா இந்த தொழிலை செய்கிறத விட விவசாயம் இன்றைக்கி சிறப்பானது. ஏன்னா விவசாயத்தில் நம்ம தன்னந்தனியாக உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூக்கம் வந்தால் தூங்கலாம். திறந்த வழியில் வேலை பார்க்குறோம். உடல் உழைப்பு என்பது அதில் இருக்கிறது. அதனால விவசாயமே பெஸ்ட்டு. நீங்கள் இன்ஜினியராகவோ டாக்டரோ இல்லை தொழிற்சாலையிலையோ வேலை பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஒருத்தர் நம்மளை வேலை வாங்குவார். அவருக்கு பயந்துக்கிட்டே வேலை பார்க்கணும்.
அவர் நம்மளை திட்டுவார். இப்படி விடுமுறையே கிடையாது. ஆனால் விவசாயம் பார்த்தா என்றைக்குமே விடுமுறை தான். தினமும் நம்ம விருப்பம் தான், வேலை செய்கிறதும் செய்யாததும் நம்ம விருப்பம்தான். அப்படிங்கிறது விவசாயத்தில் உள்ள ரொம்ப சாதகமான விஷயம். உடல் உழைப்பு, இப்படி சுதந்திரமாக இருக்கலாம். இந்த மாதிரியான இப்போ தான் விவசாயத்தோட அருமையை மக்கள் உணர்றாங்க. இந்த மாதிரி விவசாயத்துலேருந்து தப்பிச்சு போனாங்க. இப்போ விவசாயத்தோட அருமை இப்போ தெரியுது. விவசாயத்துலேருந்து தப்பிச்சு போனதுக்கு இன்னொரு காரணம் இந்த பாம்பு பயம். பாம்பு நிறைய இருக்கும் விவசாய நிலங்களில். எங்கே இருக்குன்னே சொல்ல முடியாது. அப்போ பாம்பு கடித்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. அப்போ இதுலேருந்துலாம் பயந்துக்கிட்டு தான் விவசாயத்தை அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாதுகாப்பான ஒரு விவசாயத்தை உருவாக்கணும்னா பாம்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். அதை எப்படி உருவாக்கணும்? பாம்புகளை கொல்லணுமா? அல்லது வேறு ஏதாவது வழி இருக்கா? பிடிச்சி காட்டில் விடணுமா? அல்லது காட்டில் விட்டாலும் அது திரும்பி வருமே? அப்போ என்ன பண்ணணும்? நிரந்தர ஒரு தீர்வை ஏற்படுத்தணும். மனிதர்களுக்கு மனிதர்கள் தான் முக்கியம், பிற உயிரினங்கள் அதுக்கப்புறம் தான். அப்படிங்கும்போது நம்ம என்ன முடிவு எடுக்கணுங்கிறத அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு பாதுகாப்பு பாம்புகளே இல்லைப்பா விவசாய நிலத்தில், அப்போ விவசாயத்தை நம்ம பண்ணலாம். ஒரு இயற்கையான திறமை என்பது விவசாயம் செய்கிறது தான். அதுவும் எளிமையான விவசாயம் செய்கிறது. எளிமையான விவசாயம் செய்வதை அது எப்போ எளிதாக அது மாறும் அப்படின்னா, இந்த மாதிரி அச்சுறுத்தலே இருக்கக்கூடாது. இயற்கையான திறமை என்கிறது எளிதானது. விவசாயம் செய்கிறது இயற்கையான திறமை. அதுவும் எளிதான விவசாயம் செய்கிறது தான் இயற்கையான திறமை. அந்த இயற்கையான திறமையில் சில சிரமங்கள் இருக்குது, சில அபாயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பாம்பு தொல்லை அதெல்லாம் நம்ம நிரந்தரமாக நீக்கும்போது அந்த விவசாயத்தை நம்ம ஏற்றுப்போம். அதனால் இயற்கையான திறமைங்கிறது என்னென்னா, அது உங்களை பிடிச்சிக்கும், ஒட்டிக்கும். நீங்கள் இப்போ செயற்கையான திறமை இன்றைக்கி எல்லோரும் விஞ்ஞானியாக, மருத்துவராக, ஒரு இன்ஜினியராக போகிறாங்க. விவசாயத்துலேருந்து தப்பிக்கணுங்கிறக்காக தான் போனாங்க. ஏன்னா விவசாயம் கடினமாக இருந்து ஆபத்தாக இருந்தது. பாம்புகள் தொல்லை அதிகமாக இருந்தது. அப்புறம் ரொம்ப கடினமாக இருந்தது விவசாயம் என்பது. நெல், கோதுமை இது போன்ற உணவுகளை உற்பத்தி செய்வதால், நெல், கோதுமை நோய்களை தருகிற இந்த உணவு, இதை உற்பத்தி செய்வதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்தது. அதனால் விவசாயத்துலேருந்து வெளியேறி வந்தாங்க. வெளியேறி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ இருந்தாங்க. டாக்டராகவோ படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ அதெல்லாம் விட விவசாயமே பெஸ்ட்டு. ஏன்னா இன்ஜினியரிங்கோ, டாக்டரோ அல்லது தொழிற்சாலையில் வேலை பார்க்குறதோ, அலுவலகத்தை இன்னொருத்தர்கிட்ட கீழே உட்காந்துக்கிட்டு அவர் அதை இதை திட்டிகிட்டே இருப்பார். மன அழுத்தம், டென்ஷன், மற்றவங்கள வேலை வாங்குறது ஒரு டென்ஷன். அதனால் நோய் வந்துடும். இதுக்கு நம்ம விவசாயமே பார்க்கலாம். இப்போ மக்கள் விவசாயமே பெஸ்ட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு தொழில், உடல் உழைப்புக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, எல்லா நாளும் விடுமுறை தான், வேலை செய்கிறதும் செய்யாதும் நம்ம இஷ்டம்தான், தூக்கம் வந்தால் தூங்கலாம், வேலை செய்யணும்னு நினச்சா வேலை செய்யலாம், அப்படி ஒரு சுதந்திரம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் விவசாயத்தை பார்க்குறாங்க. அதே நேரத்தில் விவசாயம் ஈஸியாக இருக்கணும், ஒரு இயற்கையான திறமையாக அது இருக்க வேண்டும். இயற்கையான திறமைன்னா எளிமையான திறமை, செயற்கையான திறமைன்னா கடினமான திறமை. அதனால் விவசாயத்தை எளிதாக மாற்றும்போது விவசாய மனிதர்களை கெட்டியாக பிடிச்சிக்கும். பாம்பு தொல்லைகள் இருக்கக்கூடாது, பாம்பு சுத்தமாக இருக்கக்கூடாது, பாம்பே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு, தைரியமாக நடந்து போகணும். ஒரு வயல்வெளியில் தைரியமாக நடந்து போகணும். கண்டிப்பாக இந்த நிலத்தில் பாம்பே இல்லைங்கிற ஒரு பயம், ஒரு தைரியம் வரணும். அப்போ தான் அந்த இயற்கையான திறமைங்கிறது விவசாயம். அந்த விவசாயங்கிற அந்த இயற்கையான திறமையை மக்கள் ஏற்றுப்பாங்க. அதுபோல் கடினமாக உழைப்பதற்கும் முரட்டுத்தனமாக உழைப்பதற்கும், இந்த நெல், கோதுமைக்கெல்லாம் முரட்டுத்தனமாக உழைக்கணும், அந்த மாதிரியும் அங்கே இருக்கக்கூடாது, விவசாயத்தில் இருக்கக்கூடாது. விவசாயத்தில் கடினமாகவும் முரட்டுத்தனமாகவும் உழைப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கக்கூடாது. எளிமையான விவசாயமாக மாற்றணும். அப்போ தான் அது இயற்கையான திறமையாக மாறும். எளிமையான விவசாயங்கிறது எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதை மட்டும்தான் உற்பத்தி பண்ணணும். இதுக்கு குறைவான தண்ணி போதும், அதிக தண்ணீர் தேவையில்லை. அப்போ எளிமையாக அதை மாற்றணும். அப்போ தான் அது இயற்கையான திறமையாக மாறும். விவசாயத்தையே எளிமையாக மாற்றும் போது தான், எளிய விவசாயத்தை செய்யும்போது தான் அது இயற்கையான திறமையாக மாறும். அதே நேரத்தில் அங்கே ஆபத்தும் இருக்கக்கூடாது, பாம்புகள்லாம் இருக்கக்கூடாது, பாம்புகள்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்புறம் பிற உயிரினங்கள், சிங்கம், புலி, சிறுத்தைகள், நம்ம தோட்டத்தில் இருக்கோம், சிங்கம், புலி, சிறுத்தைகள் எதுவும் வந்துடக்கூடாது. அப்போ அவைகளையும் இல்லாத சிங்கம், புலி, சிறுத்தைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நம்ம ஏற்படுத்தணும். அப்போ தான் இந்த விவசாய தொழில் என்பது இயற்கையான தொழிலாக மக்களை பிடித்து கொள்ளும், கெட்டியாக பிடிச்சிக்கும், விடவே விடாது. நீங்கள் பிளம்பரு, மெக்கானிக்கு அல்லது ஒரு இன்ஜினியரு, டாக்டரு, விஞ்ஞானி, இதெல்லாம் செயற்கையான திறமை. என்ன தான் நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தாலும் அது உங்ககிட்ட ஒட்டாது. எப்படா அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகணும்னு தான் நினைப்பீங்க. எப்படா இந்த வேலையில் எனக்கு 60 வயசாகும், நான் ரிட்டையர்ட் ஆகணும்னு தான் நினைப்பீங்க. அதான் இயற்கையான திறமைக்கு, இயற்கையான திறமை உங்ககிட்டே ஒட்டலை. இயற்கையான திறமைங்கிறது உங்ககிட்டே ஒட்டலை பாருங்கள். 30-40 வருஷம் அந்த வேலையை செய்கிறீங்க. அப்போ அது உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்கணும், உங்களை விடவே கூடாது. எப்படா 60 வயசு ஆகும் இந்த வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆகணும்னு தான் நினைக்கிறீங்க. இதுதான் செயற்கையான ஒரு திறமைக்கு உள்ள ஒரு தன்மை.
இதை அடுத்தவங்களுக்கும் உங்களால் பெருசாக கடத்த முடியாது. இது பள்ளிக்கூடத்தில் தான் முறையாக உங்களால் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருந்து ஒரு இன்ஜினியராக உருவாக்க முடியுமா? அவன் படிச்சுட்டு வரான், படிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பயிற்சி எடுக்கிறான். ஆனால் நீங்களே ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியுமா? முடியாது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான் நீங்கள் எடுக்க முடியும். இதுதான் செயற்கையான திறமைங்கிறது. செயற்கையான திறமையை ஒரு மருத்துவரை உருவாக்க முடியுமா? அவர் +2 முடிச்சுட்டு ஒருத்தர் வராரு, அவரை உருவாக்க முடியுமா? +2 என்கிட்ட வா, நீ காலேஜுக்கு போகாத, ஒன்று நான் மருத்துவராக்கி காட்டுறேன்னு சொல்லி ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிற மருத்துவர் அவரை உருவாக்க முடியுமா? முடியாது. அப்படி உருவாக்க முடிஞ்சால் அதுதான் அவருடைய வேலையாக இருக்கணும். வேலையாக இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட் தான் அவரால் கற்றுக் கொடுக்க முடியும். நிறைய சப்ஜெக்ட் இருக்குது மருத்துவத்தில். பாருங்கள், ஒரு மருத்துவரை உருவாக்க முடியல பாருங்கள். அப்போ அவர் இன்னொரு மருத்துவர் என்பவர் ஒரு மருத்துவர் உருவாகிட்டார். ஆனால் இன்னொரு மருத்துவர் என்பவர் முறையாக படிச்சுட்டு வரணும். இங்கே ஒவ்வொரு மருத்துவரும் அங்கே தான் போய் காலேஜில் தான் போய் படிச்சுட்டு வரணும். ஒரு இயற்கையான திறமைங்க இதுதான் செயற்கையான திறமைங்கிறது சாதாரண விஷயம். கற்றுக்கொள்வது சாதாரணம், கற்றுக் கொடுப்பதும் சாதாரண விஷயம் கிடையாது. அது கற்றுக்கொள்வது சாதாரண விஷயம் கிடையாது. செயற்கையான திறமை என்பது. இயற்கையான திறமை ரொம்ப எளிதாக கற்றுக்கலாம். இயற்கையான திறமையை நீங்கள் ரொம்ப எளிதாக அப்பா அம்மாவே கற்றுக் கொடுத்துடலாம். மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்துடலாம். எல்லாரும் ஆசிரியர்களாக தெரிவார்கள். இயற்கையான திறமையோடு, அதாவது எளிமையான திறமைகளோடு மனிதர்கள் வாழ்ந்தால் எல்லாருமே ஆசிரியராக தெரிவார்கள். எல்லாராலையும் கற்றுக் கொடுக்க முடியும். அப்பா அம்மாவும் ஆசிரியராக மாறிவிடுவார். அதனால் இயற்கையான திறமைங்கிறது ஈஸியாக கற்றுக் கொடுக்கலாம். பாதுகாப்பானது, நம்பகமானது. ஒரு அப்பா அம்மா தனது பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா தனக்கு தெரிந்த எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துருவாங்க. தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அப்பா அம்மாவை தவிர வேறு யாரும் நினைக்க முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியரை நம்ம நம்ப முடியாது. ஒரு ஆசிரியர் மனசுக்குள்ளே நல்லா படிக்கக்கூடாது, இவன் நல்லா படிக்கணும் அப்படின்னு கூட அவர் யோசிப்பார். யோசிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆசிரியரை விட பெற்றோர்கள் நம்பகமானவர்கள். அப்போ பெற்றோர்களிடம் கிடைக்கிற கல்வி இருக்குல்ல, தூய்மையானது, அதுதான் இயற்கையானது. அது கண்டிப்பாக எளிமையானது, பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் அப்படி மாணவர்களை கஷ்டப்படுத்தணும். அப்போ தான் அந்த அவரால் கல்வி கற்றுக்க முடியும். ரொம்ப அப்பா அம்மா பெற்றோர்களைப் போல பாவம் பார்த்து பரிதாபம் பார்த்தா அந்த அந்த ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் இயற்கையான திறமைங்கிறது நம்மளை எப்பவும் கெட்டியாக பிடிச்சிக்கும். செயற்கையான திறமை நீ எவ்வளோ தான் அதை கெட்டியாக பிடிச்சாலும் அது ஒன்றை விட்டு போயிடும். அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான திறமையால் உருவானது. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை உங்களால் பாதுகாக்க முடியாது. இது செயலிழந்து போயிடும்.